தமிழக அரசியலில் புதிய வார்த்தை போர் வெடித்துள்ளது. அரசியல் பேரிடர் காலம் என்ற உதயநிதியின் விமர்சனத்துக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் ஐடி விங் கடுமையாக பதிலடி கொடுத்துள்ளது. முழு விவரங்களை பார்க்கலாம். இன்று நடைபெற்ற திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், இப்போது ஏற்பட்டுள்ள இந்த அரசியல் பேரிடர் காலத்திலும் தமிழ்நாட்டை நம்முடைய தலைவரும் திமுகவும் காப்பார்கள் என்று பேசியிருந்தார். இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் பேரிடர் காலத்திலையும் நம்முடைய தமிழ்நாட்டை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய தலைவர் அவர்களும் நிச்சயம் உங்களுக்காக காப்போம், அதை நாட்டை மீட்போம். இந்த கருத்து அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்ற நிலையில் அதற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் ஐடி விங் தனது அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் பதிலடி கொடுத்துள்ளது. அந்த பதிவில், அண்ணாவுக்கு பிறகு கலைஞரை முதல்வராக ஆக்குவதில் முக்கிய பங்கு வகித்த எம்ஜிஆரை நன்றியில்லாமல் கட்சியில் இருந்து நீக்கிய ஒரு குடும்பத்தால் தமிழக அரசியலுக்கே பேரிடர் காலம் ஏற்பட்டது என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் திமுக ஆட்சி காலம் முழுவதும் தமிழக மக்களுக்கு பேரிடர் காலமாகவே அமைந்தது என்றும், அரசியலில் கொள்ளையடிக்க முடியாத சூழலை உருவாக்கிய தமிழக வெற்றிக் கழகத்தின் வருகையே திமுகவுக்கான உண்மையான அரசியல் பேரிடர் காலம் என்றும் பகிரங்கமான குற்றச்சாட்டை தாவேகா வைத்துள்ளது. அதோடு லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சியை வழங்கி வரும் வெற்றித் தலைவர் தலைமையிலான மக்களாட்சியே திமுகவுக்கான அரசியல் பேரிடர் காலம் என்று விமர்சிக்கப்பட்டுள்ளது. அடித்த கொள்ளையால் முன்னாள் திமுக அமைச்சர்கள் சிலர் தலைமறைவாகவும் வெளிநாட்டு மருத்துவமனைகளில் பதுங்கி திரியும் நிலை ஏற்பட்டிருப்பதுதான் உண்மையான அரசியல் பேரிடர் என்றும் விமர்சிக்கப்பட்டுள்ளது. மேலும் முன்னாள் அமைச்சர்கள் சிக்கினால் முக்கிய குடும்பமும் சிக்கி திக்கி திணறும் நிலை ஏற்படும் என்பதுதான் திமுகவின் உண்மையான அரசியல் பேரிடர் என்றும் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதியாக, திமுகவால் தமிழக மக்களுக்கு ஏற்பட்ட பேரிடர் தற்போது விலகி மகிழ்ச்சியான காலம் உருவாகியுள்ளது. ஆனால் திமுகவுக்கு தான் தற்போது அரசியல் பேரிடர் காலம். எப்படியோ உளறியாவது உண்மையை ஒப்புக்கொண்ட உதயநிதிக்கு வாழ்த்துக்கள் என்று தாவேகாவின் ஐடி விங் பதிவிட்டுள்ளது.